ஒரு வழியா விஜய் சாரதாவை சமாதானப்படுத்தி அவங்கள அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமாவும் நான் விஜய் தம்பிக்காக தான் இங்க வந்தேன். ஆனா எனக்கு இங்க வர சுத்தமா விருப்பமே இல்லைன்னு அவங்க கோவத்தோட தான் இருக்காங்க. காவேரியும் சரிம்மா, என் மேல நீ கோவத்தோடயே இரு, குடி முதல்ல இந்த தண்ணியை குடின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க. ஆனா சாரதாவும் அதை கூட வாங்காமே இருக்காங்க. இதை பார்த்துட்டு காவேரி ரொம்பவே கஷ்டப்பட உடனே விஜயும், இங்க பாருங்க, என்ன இருந்தாலும் காவேரி பேசுனது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம பண்ணதும் தப்பு தானே. அவங்க தான் ஏற்கனவே என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமாவோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதுக்காகவோ எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்றதுக்காகவோ நம்ம இப்படியெல்லாம் பண்ணது என்ன இருந்தாலும் நியாயப்படுத்தி பேச முடியாது. நம்ம தப்பு தான் பண்ணியிருக்கோம். அதுவும் நீங்கள் உங்களோட பொண்ணையே பற்றி அப்படி பேசினது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்திருக்கும். அதனால தான் வருத்தத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்க பேசிட்டாங்க. அதே நேரத்தில் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனையாக இருக்கிறது இப்போ நான் மட்டும்தான். அதனால் இப்போ எனக்கே கில்ட்டியாக இருக்குது. ப்ளீஸ் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமா நான் உங்களோட லைஃப்குள்ளே வரவே மாட்டேன். தயவு செஞ்சு என்னால் நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்காதீங்க. அது எனக்கே ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள் மிஸ், என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு நான் தான் முழு காரணமாயிட்டேன். ஆனால் நீங்கள் அதுக்காக உங்களோட அம்மா கிட்டே இப்படி கோச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையுமே சமாதானம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, இது எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் சாரதாவும், பாத்தியாடி, நான் உனக்காக பார்த்த மாப்பிள்ள தங்கம் மாதிரி. ஆனால் நீ அந்த தங்கத்தை விட்டுட்டு வேற எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்க. ஆனால் போடி, இதுக்கப்புறமா உனக்கு உன்னோட லைஃப்பில் எவன் கிடைச்சாலும் சரி, விஜய் தம்பி மாதிரி ஒரு அருமையான ஒரு பையன் கிடைக்கவே மாட்டாண்டி. இதுக்கு மேலே நானும் உன்னோட கல்யாண விஷயத்தில் உன்னை வற்புறுத்த மாட்டேன். நீ ஏன் உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை என் முன்னாடி வந்து நிறுத்து. நீ ஏன் அவங்கள கல்யாணமும் பண்ணிக்கோ. நான் எந்த விதத்துலையும் அதுக்கு தடையுற நிற்கவே மாட்டேன்டி. உன்னோட வாழ்க்கையில் இதுக்கப்புறமா நான் தலையும் விட மாட்டேன்னு அவங்க பட்டும் படாமலும் பேசிட்டு கோவத்தில் தான் பேசுகிறாங்க. பேசிட்டு அவங்களோட ரூமுக்கு போக, இது எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க காவேரிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அந்த நேரமாக பார்த்து கங்காவை அவங்களுக்கு கால் பண்ண உடனே அவங்க கங்கா கிட்ட அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்க, உடனே கங்காவும் யமுனாவும், அதான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காக அழுறன்னு கேட்க, அதுக்கு அவங்களும், இல்லை விஜயத்தை பற்றி நான் ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க காலையில் கூட நான் அவங்கக்கிட்ட அவ்வளோ கோவமாக பேசினதுக்கப்புறமா அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. ஆனாலும் நான் ஒரு வார்த்தை அம்மாவை காணும்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கூப்பிடும்போது ஒரு தடவை கூட யோசிக்காமல் அவங்க எனக்காக வந்து நின்னாங்க. எனக்காக நைட்டு ஃபுல்லாக அம்மாவை தேடுறதுக்காக உதவி பண்ணாங்க. ஏன் அம்மாவையும் சமாதானப்படுத்தி வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்திட்டு இங்கேருந்து அவங்க கிளம்பி போனாங்க தெரியுமா. அம்மா சொன்ன மாதிரி நான் தான் முட்டாள்தனமாக நடந்துக்கிறணும்னு தோணுது. எனக்கு விஜய் தான் கரெக்டான ஆளாக இருப்பாங்கன்னு இப்போ தோண ஆரம்பிக்குதுக்கான்னு சொல்லிட்டே கங்கா உடனே சிரிச்சுக்கிட்டே, ஏய் இது சந்தோஷமான விஷயம் தாண்டி. அம்மா ஆசைப்பட்டபடி நீ விஜயவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருந்தானேன்னு கேட்க, அதுக்கு காவேரியும், அது எப்படிக்கா முடியும், நான் விஜயை அந்தளவுக்கு கஷ்டப்படுத்தியிருக்கேன். இப்போது இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமாவும் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க கிட்ட போயிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு நான் எப்படி கேட்க முடியும். நீயே சொல்லு. அதுவும் காலையிலலாம் நான் அவ்வளோ கோவத்தில் இருந்தனால அம்மா பாப்பா முன்னாடியே அவங்களெல்லாம் கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன். அம்மா பாப்பா கூட எவ்வளோ வருத்தப்பட்டா தெரியுமா. அதுவும் ஸ்கூலில் அவள் சேடாக கூட இருந்தா. ஆனால் அப்புறமா தான் அவளை சமாதானப்படுத்துகிறேன். இருந்தாலும் அவங்களோட அம்மாவை யோசிச்சு பார்த்துட்டு எவ்வளோ வருத்தப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும். இப்படி அவங்களோட மொத்த குடும்பத்தையே, அதுவும் என் குடும்பத்தையும் சேர்த்து நான் வருத்தப்பட வைக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்பவே கில்ட்டியாக இருக்குக்கா. இப்போ கூட நான் சுயநலத்தால் தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறன்ற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்த யமுனாவோ, ஐயோ இவ்வளோதான் விஷயமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ ஒரே ஒரு வார்த்தை அவங்கக்கிட்ட பேசு, கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக முடியுங்கான்னு சொல்ல. ஆனால் காவேரியும், இல்லை இதுக்கப்புறமாவும் நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை, அவங்களே மூவ் ஆன் ஆகுற மாதிரி ஆகி போயிட்டாங்க, இதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கைக்குள்ளே அவங்க வரவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னா மறுபடியும் கங்காவும், சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இதை பற்றி அம்மா கிட்ட பேசுகிறேன், அப்படி இல்லைனா விஜய்கிட்டயே நான் பேசுகிறேன் போதுமானு கேட்க, காவேரியும் அதெல்லாம் வேண்டாம், யாரும் எதுவும் பேச வேண்டாம், நான் திமிரு பிடிச்சவளாக இருக்கேல்ல, எனக்கான தண்டனை இதுவாகவே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அவங்க வச்சதுக்கப்புறமா கங்காவுக்கும் யமுனாவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. அப்பாடா, ஒரு வழியாக நம்ம எல்லாரும் நினச்ச மாதிரி காவேரி விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டா. ஸோ இந்த விஷயத்த நம்ம விஜய்கிட்டையும் நம்ம அம்மா கிட்டேயும் சொன்னாலே போதும், முழு பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க சாரதாவுக்கு கால் பண்ணி ஆரம்பத்தில் அவங்க பண்ண காரியத்துக்காக அவங்கள திட்டதான் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா, அம்மா நீ பண்ண விஷயம் வீணாகலாமா, இப்போ காவேரிக்கு விஜயை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு காவேரி அவங்க கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இதை கேட்ட சாரதாவும், அப்படியே சொன்னா, நிஜமாவே அப்படிதான் சொன்னாலா, அப்பனா இப்போது விஜய் தம்பியே
ஒத்துக்கலனாலும் காவேரி கண்டிப்பா அந்த தம்பிய தான் கல்யாணம் பண்ணிப்பாளோ? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? விஜய் எப்படி ஒத்துக்காம போவாங்க? இல்லடி, காவேரி ஒரு வேளை இதுக்கு சம்மதம் தெரிவிச்சா கூட, அவ மனசார இதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் தான் எங்க கல்யாணம் நடக்கும்னு முதல்ல கூட ஒரு தடவ தம்பி சொல்லுச்சு. ஒருவேளை இப்ப அவ ஒத்துக்கிட்டான்னா, அது சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒத்துக்கிட்டான்னு நெனச்சு கூட விஜய் தம்பி வேண்டான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால தாண்டி எனக்கு அப்படி தோணுச்சு. இங்க பாரும்மா, நீ இத பத்திலாம் யோசிக்காத. முதல்ல நீ தாத்தா கிட்ட இத பத்தி பேசு. அப்படி இல்லன்னா நான் விஜய் கிட்ட கால் பண்ணி பேசுறேன். சரியான்னு கேட்க, அதுக்கு சாரதாவும், "இல்ல, இல்ல. வேண்டாம், வேண்டாம். இவ்வளோ நாள் பொறுத்து போயிட்டோம். முதல்ல அவளோட திமிர்லேருந்து வெளியே வரட்டும். வெளியே வந்து அவளாவே விஜய் தம்பி இல்லாமல் வாழ முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த தம்பி எப்படி இவ பின்னாடி நாய் மாதிரி சுத்துச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. அதே மாதிரி இவ்வளோ கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டுட்டோம். இவளோட திமிருக்கு அதுதான் பதிலடியாக இருக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு ஒரு வாரம் இவ இப்படியே அலையட்டும். அதுக்கப்புறமா நானாக பார்த்து பேசி அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுக்கு அப்புறமா யமுனாவும், "என்னம்மா, காலையில தான் அவ்வளோ கஷ்டத்தோட பேசினேன், அப்படி அழுதுகிட்டே சொன்னேன். இப்போ என்னடான்னா இவ்வளோ சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கியே, என்ன விஜயும் காவேரியும் சேர போறாங்கன்னு இவ்வளோ சந்தோஷமான்னு கேட்க, சாரதாவும், "ஆமாம், சந்தோஷமா இல்லாமல் இருக்குமா என்ன? சரி சரி, விடுங்க விடுங்க. நான் இன்னும் அவகிட்ட கோவமாக தான் நடந்துக்கணும். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும்." அப்படின்னு சொல்லிட்டு, "இருங்க, காவேரி வர மாதிரி இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு" ஃபோனை வச்சுட்டு அவங்க இன்னும் கோபத்தோடு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கா. ஆனால் காவேரியும் அவங்களுக்காக தோசைலாம் சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சாரதாவும், "சாப்பிடலாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி உட்கார, ஆனால் காவேரியும் அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சாரதாவும் சரின்னு சொல்லிட்டு ஏதோ வேண்ட வெறுப்போட சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு அவங்கள வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரிக்கு தான் மனசு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது. தான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாரதா தூங்கிட்டு தான் நினச்சிட்டு அவங்க விஜய்க்கு கால் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க. விஜயும், "பரவாயில்ல மிஸ், அதனால் என்ன இருக்குது? நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க, அதனால நான் உதவி பண்ணேன், அவ்வளோதான். மற்றபடி நான் வேறு எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க மாட்டேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், தூங்குங்கன்னு" சொல்லிட்டு அவங்க ஃபார்மெல்லாம் பேசிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்க கேட்க காவிரிக்கும் மனசு ஃபுல்லாக கஷ்டமாக இருக்குது. ச்சே, விஜய் நம்ம பின்னாடி வரும்போதெல்லாம் நம்ம வேண்டாம் வேண்டான்னு விலகி போனோம். ஆனால் இப்போ என்னடான்னா நம்ம இப்படி தானாகவே வந்து பேசுகிறோம். ஆனால் அவங்க யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுகிறாங்களேன்னு அவங்க வருத்தத்தோடையே உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் நைட்டு ஃபுல்லாக விஜய் கூட அவங்க இது வரைக்கும் இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, அம்மா சொன்ன மாதிரி அவங்க தான் எனக்கு கரெக்டாக இருப்பாங்களோன்னு கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் பேசாமல் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது விஜய் வருவாங்கள்ல, அவங்கக்கிட்ட பார்த்து நம்ம வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசலாமான்னு யோசனையோடு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஸ்கூலுக்கு அவளோட மெதுவாக நடந்து போய்கிட்டு இருக்காங்க. விஜய் வருவாங்களான்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அம்மாவை கூட்டிகிட்டு விஜயும் காரில் வராங்க. ஆனால் இந்த தடவை அம்மு காரை நிறுத்துங்கன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அன்னைக்கு தானே அவங்க காவேரி கிட்ட திட்டு வாங்கினாங்க. அதனால அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறமா நம்ம இதை தப்பை பண்ணக்கூடாதுன்னு. அதனால அவங்க ஸ்கூல் வாசல்லையே நிறுத்த சொல்ல அங்கே இறக்கி விட்டதுக்கப்புறமா அம்மு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. அப்போ விஜயும் காரில் ஏறலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே வந்த காவேரியும் ஹாய் சார்னு கூப்பிட ஆரம்பிக்க, உடனே விஜயும் ஹாய் மேம், குட் மார்னிங் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு காரில் ஏறி ஃபார்மெல்லாம் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரியும், என்ன நம்மளே வந்து ஹாய் சொல்கிறோம், எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் சோகத்தோட கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. ஆனால் வழக்கம் போல் அங்கேருந்து அம்மாவை விட்டுட்டு உடனடியாக அவங்க சாரதாவை பார்க்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆனால் அங்கே போனால் சாரதா செம்ம ஜாலியாக உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜய்க்கே செம்ம ஷாக். அவங்க உடனடியாக சாரதா கிட்டே போயிட்டு, "என்ன அத்தை, நேற்று அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இன்றைக்கி இவ்வளோ கூலாக உட்காந்துருக்கீங்க, என்ன ஏதாவது சந்தோஷமான விஷயமானு?" கேட்க, சாரதாவும், "ஆமாம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். காவேரிக்கு புத்தி வந்துருச்சு." "என்ன புத்தி வந்துருச்சா? நீங்கள் என்ன சொல்லிடுறீங்க?" "ஆமாம், காவேரிக்கு புத்தி வந்துருச்சு. அவளுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கங்காவும் யமுனாவும் தான் நேற்று சொன்னாங்க. அவங்க 2 பேர்கிட்டையும் தான் இதை பற்றி பேசியிருக்கா. உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதா கூட சொல்லியிருக்கா. ஆனால் என்ன, என்கிட்ட சொல்கிறதுல அவளுக்கு தயக்கம். அதே நேரத்தில் உங்ககிட்டயும் அவள் சொல்கிறதுல ரொம்பவே தயக்கத்தோடு இருக்கா. அதான் ஒரு வாரம் அப்படியே உங்கள் பின்னாடி அலைஞ்சு கஷ்டப்படட்டும், அதுக்கப்புறமா நான் இதை பற்றி பேசலான்னு நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நான் நினச்சது நடந்துருச்சுல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, உடனே விஜயும், "நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமாவே காவேரி இப்படியெல்லாம் பேசினாலான்னு?" ஆச்சரியத்தோடு கேட்க, அப்போது அவங்க கங்காவுக்கும் யமுனாவுக்கும் காலை பண்ணி அப்படியே விஜய்கிட்டயே கொடுக்க, அவங்க 2 பேருமே அதை கன்ஃபார்முமே பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு விஜயோ வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல், உண்மையாகவே காவேரிக்கு என்ன பிடிச்சிருச்சுன்றதை என்னால் நம்பவே முடியலன்னு சந்தோஷப்பட, உடனே யமுனாவும், "ஆமாம் மாமா, எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. இன்னும் ஒரு வாரம் அம்மா டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. பார்ப்போம், அவள் உங்ககிட்ட ஏதாவது வந்து சொல்கிறாளா இல்லையான்னு." கொஞ்சம் அவள் திமிரு பிடிச்சவ தான், இருந்தாலும் அவளுக்கு ஒரு ஆளை பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக
கடைசி வரைக்கும் அவள் அப்படியே தான் இருப்பா. அது உங்களுக்கே தெரியும்லன்னு கேட்க, என் பொண்டாட்டிய பற்றி நீங்களே என்கிட்ட சொல்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓ! அதனால தான் அப்போது காலையில் என்கிட்ட அவளே வந்து பேசினாளான்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க அதை பற்றியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட்டு கூட அவங்களே கால் பண்ண விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ஸ்கூலில் இருக்க காவேரியும் விஜயை பற்றியே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால ஈவினிங் நம்ம விஜயோட வீட்டுக்கு போயிட்டு வரலாம். ஏன்னா அவங்க நம்மளோட குடும்பத்துக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்மளும் லைட்டாக அவங்களோட குடும்பத்தை கவனிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க ஈவினிங் விஜய் கிட்ட எனக்கு தாத்தாவை பார்க்கணும் போல தோணுது, என்னையோ உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்க விஜய் அதுக்கு அப்படியா சரி வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது எதுவுமே பேசலை. என்ன சாரதா எப்படி இருக்காங்கன்னு மட்டும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சரி நீங்கள் தாத்தா கிட்ட பேசுங்க, நாங்கள் மேலே போயிட்டு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு வரோன்னு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு மேலே போக காவேரியோ சாரதா கிட்ட தான் விஜயோட வீட்டுக்கு வரேன்ற விஷயத்த அப்போ தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சாரதாவுக்கு செம்ம சந்தோஷம். அதே நேரத்தில் காவேரி தாத்தா கிட்ட சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே மேலேருந்து விஜயுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட ரூமுக்கு போக, ஆனால் அங்கே பார்த்தா கரெக்டாக விஜய்க்கு ஒரு ஃபோன் கால் வந்துடுது. அதனால அவங்க அந்த நேரமாக பார்த்து தான் வெளியே போயிருக்காங்க. ஆனால் டேபிளில் அவங்களோட லேப்டாப் ஓப்பன்லேயே இருக்குது. அதை விஜய் கவனிக்கவே இல்லை. அப்போது அந்த ரூமுக்கு எதிர்ச்சியாக போன காவேரியும் அந்த லேப்டாப்பில் இருக்க ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதில் அவங்க தானும் காவேரியும் ஒன்றா இருக்க ஒரு ஃபோட்டோவை தான் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு காவேரியும் என்ன இப்படி ஒரு ஃபோட்டோ இவங்கக்கிட்ட இருக்குது, ஒருவேளை ஃபோட்டோஷாப் பண்ணியிருப்பாங்களா, நம்ம தான் இவங்கக்கிட்ட இப்படி ஒரு ஃபோட்டோவை எடுத்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது அங்கே வந்து அம்மாவும் என்ன மிஸ் நீங்கள் என்னோடய அம்மாவை பார்த்ததில்லைல்ல, இங்கே பாருங்கள் இதுதான் என்னோடய அம்மானு அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. இதை பார்த்த காவேரிக்கோ தலை கிருகிருன்னு வருது. அவங்க ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போது காலை முடிச்சுட்டு அங்கே வந்த விஜயும் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ஷாக்கிங்கில் உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ காவேரி விஜய் கிட்ட தன்னோட காதலை சொல்கிறதுக்கு முன்னாடியே விஜய்க்கும் தனக்கும் நடுவில் என்னெல்லாம் நடந்துச்சுன்ற ஞாபகங்கள் எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்த போகிறாங்களா என்ன, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ எப்படியோ விஜய்க்கோ காவேரிக்கோ கல்யாணம் நடக்க தான் போகுது. ஆனால் காவேரிக்கு கூடிய சீக்கிரம் விஜய் பற்றின ஞாபகம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அப்படி இல்லைனா கல்யாணம் முடிஞ்ச கையோடு அவங்களுக்கு ஞாபகம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.